இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்துசியன் பேங்க்ல பர்சனல் லோனுக்கு எப்படி நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்றது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் டீடைல தான் இன்னைக்கு வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ நீங்க வந்து பர்சனல் லோன் வந்து அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேங்க் சைட்ல ட்ரை பண்ணி பாருங்க. பேங்க்ல நீங்க லோன் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வட்டி வந்து ஸ்டார்டிங் ரேட் வந்து ரொம்பவே கம்மியான ஒரு இன்ட்ரெஸ்ட்ல உங்களுக்கு வந்து லோன் வந்து கிடைக்கும். அதே மாதிரி ப்ராசஸிங் ஃபீமே வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பர்சனல் லோன் அப்ளிகேஷன் மூலமாக லோன் எடுக்கும்போது அதில் ப்ராசஸிங் ஃபீ, இன்ட்ரெஸ்ட் ரேட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். பட் பேங்க் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அண்ட் ப்ராசஸிங் ஃபீ, டாக்குமெண்ட் ஃபீ வந்து கம்மியாக இருக்கும். இதுதான் மெயின் டிஃப்ரெண்ட் ஃபார் லோன் ஆப்ஸுக்கும் பேங்க்குக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ரீசெண்டாக அப்ளை பண்ணும்போது நமக்கு அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் பர்சனல் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 17% இன்ட்ரெஸ்ட்டில். ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அதை பற்றின ஃபுல் ப்ராசஸ் டீட்டெயிலை வந்து பார்க்கலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களில் யாருக்காவது வந்து லோன் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இதுலேயும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ அதை பற்றின டீட்டெயில் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம இந்துசியன் பேங்கோட பர்சனல் லோனுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களோட பேன் கார்டு நம்பர், உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி, உங்களோட கரண்ட் அட்ரஸோட பின்கோடு நம்பர் இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேசிக் டீட்டெயிலை ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டில் இருக்கிற மாதிரி உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. பேன் கார்டில் இருக்கிற மாதிரி லாஸ்ட் நேம், உங்களோட பேன் கார்டு நம்பர் அகேன்ஸ்ட் இந்த இடத்துல என்டர் பண்ண சொல்லுவாங்க. அதையும் என்டர் பண்ணிட்டு உங்களோட நேஷனாலிட்டியில் இந்தியன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜெண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மேல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது உங்களோட டேட் ஆஃப் பர்த் இது வந்து உங்களோட ஆதார் பேன் கார்டில் இருக்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டைப் வந்து கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் சேலரிடா, செல்ஃப் எம்ப்ளாயா இல்லை ரிட்டையர்ட் பர்சன் அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட மந்த்லி இன்கம் ரேஞ்ச் வந்து கேட்டிருப்பாங்க. 10,000 20,000, 20,000 30,000, 30,000 50,000 அந்த ரேஞ்சை வந்து செலக்ட் பண்ணிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்துசியன் பேங்க்லேருந்து யாராவது உங்களுக்கு வந்துட்டு இந்த லோனை எடுக்க சொல்லி ரெஃபர் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து நோ அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணிட்டு கீழே ஒரு டிக் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ லோன் அமௌண்ட் வந்து ரெக்யர்மெண்ட் இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேங்கை பொறுத்தவரையிலும் குறைஞ்சபட்சம் 30,000 அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் இவங்க பர்சனல் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. உங்களுக்கு இதில் எவ்வளோ லோன் அமௌண்ட் வேணுமோ இந்த ஒரு ஸ்குவாரல் பட்டனை வேரி பண்ணி உங்களுக்கான லோன் அமௌண்ட்டை செட் பண்ணிட்டு அதே மாதிரி உங்களுக்கான ரீபேமெண்ட் டைமிங் குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 12 மாதத்துலேருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 48 மாதம் வரைக்கும் டைமிங் வந்து கொடுக்குறாங்க. இந்த ஸ்குவாரல் பட்டனை வேரி பண்ணி உங்களுக்கு எவ்வளோ டைமிங் வந்து தேவைப்படுதோ அதையும் வந்து செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கான கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பரை என்டர் பண்ணிட்டு கெட் ஓடிபி வந்து கொடுத்துக்கோங்க. கெட் ஓடிபி கொடுத்ததுமே உங்களோட ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதை என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அட்ரஸை ஃபெச் பண்ணி இங்கே வந்து ஷோ பண்ணுவாங்க. இதில் உங்களோட ஆதார் கார்டில் உள்ள அட்ரஸ், சிட்டி, ஸ்டேட்டு, பின்கோடு இது எல்லாமே காமிக்கும். இந்த அட்ரஸ் தான் உங்களோட கரண்ட் அட்ரஸ் அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. இந்த அட்ரஸ் உங்களோட கரண்ட் அட்ரஸாக இருந்ததுன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்து உங்களோட கரண்ட் அட்ரஸ் எதுவோ அதை ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எஸ் கொடுத்து அடுத்த ஸ்டெப் வந்து மூவ் பண்ணுறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கம்பெனி பற்றின டீட்டெயிலாக ஃபில் பண்ணணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற அந்த கம்பெனியோட நேம், நான் சேலரிடன் ஃபில் பண்ணதுனால கம்பெனி நேம் வந்து கேட்குறாங்க, கம்பெனி நேம். அடுத்தது ஆர்கனைசேஷன் டைப், இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரைவேட் லிமிட்டடா இல்லை வந்து ட்ரஸ்டடா இல்லை வந்து ஓன் கம்பெனியா இல்லை வந்துட்டு கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் கம்பெனியா இல்லை கவர்மெண்ட் கம்பெனியா. ஸோ இதை வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி டைப்பை வந்து இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட கம்பெனி அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. உங்களோட கம்பெனி அட்ரஸ் வித் அவங்களோட இமெயில் ஐடியும் இங்கே வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடி கண்டிப்பாக என்டர் பண்ணணும். ஸோ அதையும் என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட டெஸ்டினேஷன் வந்து கேட்டிருக்காங்க. உங்களோட டெஸ்டினேஷனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பர்டிகுலர் கம்பெனியில் உங்களோட டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் இயரில் இங்கே என்டர் பண்ணிக்கோங்க, மந்த்தில் இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு டோட்டலாக எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இயரில் இருக்குது, மந்த்தில் இருக்குது அதை வந்து என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக நமக்கு வந்து அப்ரூவல் ஆன அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் நமக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. பட் அதில் நம்ம செலக்ட் பண்ணியிருந்த லோன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1,71,000 ரூபாய் நமக்கு வந்து வேணும் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணியிருந்தோம். 12 மந்த் வந்து இஎம்ஐ டைமிங்கும் வந்து கேட்டிருந்தோம். ஸோ இதுக்கு வந்து டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ 1,71,000 ரூபாய் நம்ம லோன் வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 17% நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பேங்க்ல இது மாதிரி லோன் எடுக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே லோயஸ்டான இன்ட்ரெஸ்ட்டில் இது மாதிரி லோன் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம்.
மோஸ்ட்லி பேங்க்ல அவ்வளோ சீக்கிரத்தில் அப்ரூவ் ஆயிடுது. அப்படி அப்ரூவ் ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவு கம்மியான இன்ட்ரெஸ்ட்டில் உங்களுக்கு வந்து லோன் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். இதுக்கான ப்ராசஸிங் ஃபீ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1,71,000 ரூபாய்க்கு ப்ராசஸிங் ஃபீ மட்டும் 4,275 ரூபாய் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. ஸ்டாம்ப் டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 ரூபாய் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ராசஸிங் ஃபீல ஜிஎஸ்டி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 18% பிடிப்பாங்க. அது வந்து 769 ரூபாய் 50 பைசா வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த அமௌண்ட் எல்லாமே நம்மளோட பிரின்சிபல் அமௌண்ட்டாக இருக்கக்கூடிய 1,71,000 ரூபாயிலிருந்து பிடிச்சு போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய 1,65,855 ரூபாய் 50 காசு நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் டிஸ்பார்சல் அமௌண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, அது இதுதான். ஸோ இது எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா ஆக்செப்ட் அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் டீட்டெயிலை ஃபில் பண்ணணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபில் பண்ணக்கூடிய இந்த பேங்க் அக்கௌண்ட் தான் நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த லோன் அமௌண்ட்டை வந்து சென்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய லோனுக்கான அந்த இஎம்ஐ அமௌண்ட் மந்த்லி நம்ம பேமெண்ட் வந்து பண்ணுவோம்ல, ஸோ அதுக்கான அந்த இஎம்ஐ அமௌண்ட்டை ஆட்டோ டெபிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக இந்த பேங்க்ல இருந்தால் டெபிட்டட் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான பேங்க் டீட்டெயில் தான் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர், அதே அக்கௌண்ட் நம்பர் ரீஎன்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது பேங்க்ல உங்களோட நேம் எப்படி கொடுத்துருக்கீங்களோ அந்த நேம் என்டர் பண்ணிட்டு பேங்கோட நேம் எஸ் பேங்க், இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் அப்படின்றதுல நான் எஸ் பேங்கை கொடுத்துருக்கேன். எஸ் பேங்கோட ஐஎஃப்எஸ்சி கோடு இதை மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பிரான்ச் நேமும் சிட்டியும் அதுவே எடுத்துக்கும். அக்கௌண்ட் டைப் இது வந்து சேவிங் அக்கௌண்டா இல்லை கரண்ட் அக்கௌண்ட் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு ஃபைனலாக நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில அடிஷனல் டீட்டெயிலை வந்து ஃபில் பண்ண சொல்றாங்க. இதில் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய டீட்டெயில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸில் நீங்கள் மேரிடா இல்லை சிங்கிள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் மேரிட் அப்படின்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது உங்களோட மதர் மேடன் நேம் வந்து கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல உங்களோட மதர் நேம் என்ட்ரு பண்ணிட்டு அடுத்தது பான்ஸ் நேம் வந்து கேட்டிருப்பாங்க. நீங்கள் மேரிட் அப்படின்னா மட்டும்தான் இந்த இடத்துல பான்ஸ் நேம் வந்து என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் வந்து அன்மேரிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பான்ஸ் நேம் கேட்காது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2 ரெஃபரன்ஸ் கான்டாக்ட் டீட்டெயில் வந்து கொடுக்கணும். நம்ம இந்த லோனை எடுத்துட்டு ஒரு வேலை கெட்டாமல் எஸ்கேப் ஆகிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளை கான்டாக்ட் பண்ணுறதுக்காக 2 ரெஃபரன்ஸ் கான்டாக்ட் வந்து கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் கான்டாக்ட் பர்சனோட நேமை வந்து இங்கே என்ட்ரு பண்ணிட்டு அவங்களோட மொபைல் நம்பரை இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது செகண்ட் பர்சனோட நேமை இங்கே என்ட்ரு பண்ணிட்டு அவங்களோட கான்டாக்ட் நம்பரை இங்கே வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. டோட்டலாக 2 பேர், அந்த 2 பேரோட நம்பரையும் என்ட்ரு பண்ணிட்டு அடுத்தது இந்த லோனை வந்து என்ன பர்பஸ்க்காக எடுக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. அந்த பர்பஸை வந்து இங்கே செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ நமக்கான டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இண்டஸ்இண்ட் பேங்கை பொறுத்தவரையிலும் நீங்கள் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வீடியோ கேவிசி வந்து பண்ண சொல்லுவாங்க. இந்த வீடியோ கேவிசியை பண்ணுறதுக்கு ஒரிஜினல் ஆதார் பேன் கார்டு மட்டும் இருந்தால் போதும். ஜஸ்ட் ஒரு சில பேசிக் கொஸ்டின் மட்டும் தான் வந்து கேட்பாங்க. ஜஸ்ட் 2 மினிட்ஸில் உங்களுக்கு இந்த வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் ஃபார் வீடியோ கேவிசி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி உங்களுக்கான வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரோல் பட்டன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை கீழே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்து ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதையும் டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான ஆட்டோ டெபிட் செட்டப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ நம்ம இந்த ஆட்டோ டெபிட் செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம செட் பண்ணி அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் தான் வந்து பண்ணணும். இது வந்து பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கான அந்த லோன் அமௌண்ட் வந்து நமக்கு வந்து சங்ஷன் வந்து பண்ணிடுவாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இஎம்ஐ ஸ்டார்டிங் டேட், எந்த டேட்டில் வந்து உங்களுக்கு இஎம்ஐ டெபிட்டட் வந்து பண்ணுவாங்களோ அதோட ஸ்டார்டிங் டேட், எண்டிங் டேட், எவ்வளோ அமௌண்ட் மந்த்லி டெபிட்டட் வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிறது, ஃப்ரீக்வன்சி மந்த்லி பிடிப்பாங்க அதை வந்து மந்த்லிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பர்பஸ், அதை வந்து அப்புறம் எந்த பேங்க் வந்து நமக்கு லோன் கொடுக்குதோ அதை பற்றின டீட்டெயில், அப்புறம் யூட்டிலிட்டி நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் நம்பர், இது எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு கண்டினியூ வந்து கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் சைட்லேருந்து நீங்கள் என்ட்ரு பண்ண அந்த பேங்க் சைட்லேருந்து ஒரு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணதை உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 1 ரூபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த 1 ரூபி கிரெடிட்டட் ஆனதுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆட்டோ டெபிட் செட்டப் வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். அந்த ஆட்டோ டெபிட் செட்டப் கம்ப்ளீட்டட் ஆனதுமே உங்களுக்கான ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து இங்கே வந்து ஜெனரேட் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லோன் அமௌண்ட் வந்து விதின் 4 to 6 ஹவர்ஸ்க்குள்ள உங்களுக்கு வந்து கிரெடிட்டட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட டேட்டாஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, எல்லாம் கரெக்டாக அப்டேட் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லோன் அமௌண்ட் வந்து விதின் 4 to 6 ஹவர்ஸ்க்குள்ள உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து ரிசீவ் ஆயிரும். ஸோ இந்த ஒரு லோனை பொறுத்தவரையிலும் நான் வந்து எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் இதில் வந்து அப்லோட் வந்து பண்ணலை. ஸோ உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் வித்தவுட் இன்கம் ப்ரூஃபே இதில் லோன் வந்து அப்ரூவ் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற பட்சத்துலையும், அது மட்டும் இல்லாமல் சிவில் வந்து கம்மியாக இருக்கும் பட்சத்துலையும் இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் வந்து எனக்கு வந்து இன்கம் ப்ரூஃப் வெரிஃபை பண்ணலை அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போடுறேன். ஆனால் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்கம் ப்ரூஃப் கேட்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கஸ்டமருக்கும் டிஃபர் ஆகும். ஆனால் நான் அப்ளை பண்ணும்போது எனக்கு எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் இல்லாமல் தான் இது வந்து அப்லோட் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.